ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னு நான் சொல்லாமலே உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இது நியூ இயருக்கான ஒரு சேலஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தாங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நியூ இயர்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துவோம். உண்மையிலே இந்த மாதிரி கத்துறவங்க அத்தனை பேருமே சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி நம்ம யாரை பார்த்தாலும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டே இருப்போம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்போம். இதனால் என்ன சுகம் வருது அப்படின்னு பார்த்தா சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை வருஷம் நம்ம பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். மற்றவங்க செய்கிற மாதிரி நம்மளும் இதையே பண்ணிட்டு இருந்தோம்னா ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலிக்கும் மற்றவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது? தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. 2025 ஜனவரியில் நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்துருது 11 மாசமா அது நிறைவேறாமல் போயிருந்தாலும் பரவாயில்ல. இந்த சேலஞ்சை இப்போ எடுத்து நீங்கள் ஒரே ஒரு முறை பண்ணி பாருங்க, உங்களோட கனவு நிறைவேறிடுங்க, உங்களோட ரெசல்யூஷன் நிறைவேற போகுதுங்க. இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் மெம்பராக இல்லைன்னு அர்த்தம். அதனால் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் மெம்பர் ஆகிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல்லையும் அழுத்தி வச்சுக்கிட்டா தான் நம்ம பண்ணுற சேலஞ்ச் ஒர்க் அவுட் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மாதிரி பாசிட்டிவான மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேருங்க. இது வரைக்கும் நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேரை ஹெல்த்தியாக மாற்றிருக்கிறோம். ஆனால் நம்ம கனவு அது கிடையாதுங்க. 1 கோடி பேரை ஹெல்த்தியாக மாற்றுறது தான் நம்மளோட இலக்கு. அதோட ஒரு பகுதி தான் இந்த சேலஞ்சும். ஒன்று சொல்லட்டுமா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ வெயிட் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளோட சேலஞ்சில் 5-6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மொத்த வெயிட்டையும் நம்ம வெயிட் லாஸ் பண்ண வச்சு நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். அதுவும் நேச்சுரலான வேலைங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய வீடியோ கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இவ்வளோ எதுக்கு? நம்ம வீட்டு சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிசிஓடியாலையும் இரகுலர் பீரியட்ஸாலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டதா வருஷக்கணக்காக அலைஞ்சதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட்டை பண்ணதுக்கப்புறம் சூப்பராக நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம வீட்டு சகோதரிகள்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டாக ஆஸ்பத்திரி கையுமா அலைஞ்சிட்டு இருந்தவங்கெல்லாம் நேச்சுரலாகவே ப்ரெக்னன்சி ஆகி எவ்வளோ பேர் குழந்தை பிறந்து அவங்க வீட்டு பர்த்டேவுக்கு நான் போயிருக்கிறேன், அவங்க குழந்தையோட என்னை வந்து மீட் பண்ணுறாங்க, சென்டரில் வந்து போகிறாங்க. இதெல்லாமே வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தைராய்டு, பிபி, டயாபெட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோயே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சுட்டோங்க. பேக் பெயினாலையும் நீ பெயினாலையும் ஆங்கிள் பெயினாலையும் அவஸ்தப்பட்டவங்களாம் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்களும் இருக்கணும்னா இந்த ஒரு அரிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேங்க. நம்ம டீயில் பிஸ்கட்டை தொட்டு சாப்பிடுவோம்ல, நமக்கு பிடிச்ச விஷயம் தானே. கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் கூட அந்த பிஸ்கட் உடஞ்சி உள்ளே போய்ட்டு அது நமக்கு இல்லைன்னு போயிடும். அதே மாதிரி தான் இந்த சேலஞ்சை நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த வாய்ப்பு உங்களை விட்டு போயிடும். சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் எழுத முடியும். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் நினச்ச அத்தனை விஷயத்தையும் அடைய முடியுங்க. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பு வச்சுருக்கீங்களோ அவங்கள நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்க. இதுக்கான ஐடியாவை போய் நீங்கள் அடுத்தவங்கள்ட்டெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. தயவு செஞ்சு கேட்டிங்கன்னா அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தால் யாருக்குமே பொறுக்காதுங்க. எதிரில் வேணால் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க சூப்பர் பண்ணும்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பற்றிக்கிட்டு எரியும். அதுவே நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனாக அமையுங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்து உங்கள் வாழ்க்கை, அதனால் நீங்கள் முடிவெடுங்க, அடுத்தவங்ககிட்டலாம் ஐடியா கேட்காதுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேலஞ்சை பண்ண முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன். ஆனாலும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா வருஷம் நம்ம நியூ இயர் சேலஞ்சு பண்ணிவிட்டு இந்த வருஷம் பண்ணாமல் இருந்தால் எப்படி? எதையாவது ஒன்று பண்ணி எப்படியாவது அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த வருஷம் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒரு முடிவு எடுத்தேன். அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி நைட்டு 9 மணி ஆக போகுது. மழை கொட்டுன்னு கொட்டுது, புயல் அடிக்க போகுதுன்றாங்க. 2ஆம் தேதி நான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். கரண்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனாலும் நான் எடுத்த முடிவு தான் சேலஞ்சு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சேலஞ்ச் எத்தனை நாள் இருக்கும், எப்படி இருக்கும், என்ன சேலஞ்சாக இருக்கும், எப்போ ஆரம்பிக்க போகிறோங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் கரெக்டாக கிளியராக சொல்லிடுறேன். ஒரு தீவிர கடவுள் பக்தன், அவன் ரொம்ப வெறித்தனமாக அந்த கடவுளை கும்பிட்டுட்டே இருப்பான். ஆனால் கூட ஒரு நாள் கடவுள் மேலே கோபம். நைட்டு 8 மணி ஆச்சு, கத்துறான், கடவுளே ஏன் இப்படிலாம் என்ன பழி வாங்கினு சொல்லிட்டு கத்துறான். அவன் கத்துறதை கேட்ட உடனே அந்த கடவுள் மனமிறங்கி அவன் முன்னாடி வந்து நிற்கிறார். அப்போ கூட அவன் கோபம் குறையவே இல்லை. என்ன ஏன் இப்படிலாம் பண்ண, என் மேலே உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா, என்ன இப்படி பழி வாங்கிட்டு இந்த நாள் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அப்படி என்னதான் நடந்தது உன் வாழ்க்கையில் அப்படின்றாரு. இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் வந்து தூங்கிட்டேன், லேட்டாக 8 மணிக்கு எழுந்தேன் அப்படிங்கிறான். எனக்கு தெரியும் அப்படின்றார். அதுக்கப்புறம் நான் எழுந்து அவசரமாக ஆஃபீஸ் போகலாம், லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடுறேன், உன்னை கும்பிட கூட மறந்துட்டேன், அதுக்காக வந்து நீ பழி வாங்குற பற்றியா, பைக்கை பஞ்சர் ஆக்கிட்ட அப்படின்றாரு. அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. சரி பஞ்சர் தான் ஆகிடுச்சே, சரி உடனே நம்ம பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி போனால் வழியில் ஏதோ ஆக்சிடெண்ட்டா, அதனால் ரோடு டிராஃபிக் ஜாமு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸ் போகிறதுக்கு அப்படின்றான். எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றார். அதோடு போயிட்டு நான் சரி ஆஃபீஸில் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறேன்,
வேலை இழுத்துட்டு லஞ்ச் டைம் தாண்டி போச்சு. நான் 3 மணிக்கு லஞ்ச் டைம் கேண்டீன் போகிறேன், அவங்க 3 மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி பூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். நான் கடைசியாக டீயை குடிச்சிட்டு வந்து உட்காந்தேன், பசியோட தெரியுமா அப்படின்றான். அவர் அப்படியே சிரிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறேன், ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, சரி போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றேன். வந்துற வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. பேங்க் மேனேஜர் என்னோட அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறாரு. அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என் பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகி செல் ஆஃப் ஆகிடுச்சு. அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அவளுக்கு என்ன நடந்துச்சோ, அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கு போக முடியலேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு நான் நேராக வந்து வீட்டுக்கு வந்து சரி குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம், டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டிவியும் ஓடவே இல்லைன்றான். அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. ஒரே ஒரு நாள் தானே உனக்கு கும்பல், அதுக்காக இவ்வளோ பழி வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்கிறான். அது கடவுள் வந்து உடனே சிரிச்சுக்கிட்டே, இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, என்ன நடந்தது அப்படின்றான். காலையில் 6 மணிக்கு யமதர்மம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி அவர் ஷெட்யூல் படி உன்னோட உயிரை எடுக்கணுங்கிறது தான். நான் அவரோட உன் வீட்டு வாசல் நின்று வாக்குவாதம் பண்ணிட்டு 2 மணி நேரமாக அதை போஸ்ட்போன் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ சொல்கிறேன், என் பக்தன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் உயிரை எடுக்காத, அவன் முழிச்சிட்டானா நீ உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு உன்னை நான் தூக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 8 மணி ஆச்சு, அவருக்கு அடுத்த ஷெட்யூல் இருந்தது, வேற ஒருத்தன் உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால உன்னை அப்படியே விட்டுட்டு அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் ஓடி போயிட்டாரு. அதனால் அந்த இடத்துல நீ பொழைச்சிட்ட அப்படின்றான். ஓ அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். உன்னை பைக்கு பஞ்சர் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணுறல்ல, அதே நீ பைக்கில் போயிருந்தேன்னா ஒரு பிரேக் இல்லாத லாரி உன் மேலே அடித்து தூக்கி அந்த இடத்துல நீ ஸ்பாட் அவுட் ஆகிருப்ப. அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் பஞ்சர் ஆகி உன்னை பஸ்ஸில் அனுப்புனேன் அப்படின்ற. ஓ அப்படியா அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறான். நீ பஸ்ஸில் போய் லேட்டாக போனதுனால மட்டும்தான் உன் லஞ்சு டைம் லேட் ஆச்சு. இதே நீ ஷார்ப்பாக 1:30 1 o'clock லஞ்சுக்கு போயிருந்தேன்னா அங்கே 1:30 மணிக்கு கேண்டீனில் இருக்க சாப்பாட்டில் மேலே வச்சிருந்த எலி பாய்சன் அது உள்ளே உழுந்து போச்சு. அதை யாருமே அவங்க பார்க்கல. லஞ்சு டைம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க பூட்டிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நீ போன நேரத்தில் பூட்டியிருந்த, ஆனால் அவங்க பூட்டாமல் இருந்தாங்கன்னா நீ சாப்பிட்டு அங்கே இறந்து போயிருப்ப தெரியுமா அப்படின்றான். அவன் இன்னும் பதட்டமாயிட்டான். கடவுள் சொல்கிறாரு, கடைசியாக பேங்க் அக்கௌண்ட் உனக்கு மேனேஜர் பண்ணாரு, நீ எடுக்கலன்னு ஃபீல் பண்ணுற பேட்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிற தெரியுமா, அந்த பேட்டரி மட்டும் போகாமல் இருந்தது அது ஒரு ஸ்பேம் கால். உன் அக்கௌண்ட் மொத்தத்தையும் அவங்க வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பேம் கால்லேருந்து உன்னை காப்பாற்றா தான் பேட்டரியை ட்ரெயின் பண்ண அப்படின்றார். சூ அப்படின்றான். சரி இதெல்லாம் ஓகே, ஏன் கடனா நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டிவி பார்க்க விடலை அப்படின்றான். உன் வீட்டில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, நீ மட்டும் டிவியை தொட்டு ஓடி இருந்ததுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிருப்பேன். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா உன் டிவியை ரிப்பேர் ஆக்கி விட்டேன் அப்படின்றார். அப்போ தான் அவனுக்கு உண்மையே புரியுது. அச்சோ கடவுளை போய் நம்ம கும்பலுங்கிறத அப்படி பழி வாங்கிட்டார் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போ கடவுள் சொல்கிறார், இவ்வளோ நாள் கும்பிட்ட நீ ஒரே ஒரு நாள் கும்பலுங்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ ஒன்றை ஒரு நாள் முழுக்க பழி வாங்குவானா, நான் என்ன மனுஷனா அப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஃபீல் பண்ணி என்னை மன்னிச்சிடு கடவுளே அப்படின்றான். அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, நீ ஓன் வாழ்க்கைக்காக ஒரு நாளும் திட்டம் போடுறதை விட உங்களை படைச்ச நான் ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு நாளும் வெரைட்டியாக நான் திட்டம் போட்டுகிட்டே இருக்கேன். உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் ஏமாத்திட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். என்னை மட்டும் நீ நம்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். உண்மைதாங்க. அந்த கடவுள் எப்படி நம்ம மேலே ஒவ்வொருத்தரையும் கடவுள் அக்கறையோடு பார்த்துக்கிறாரோ அதே வழியில் தான் இந்த மக்கள் யாரெல்லாம் கடவுளை கும்பிட்றீங்களோ உங்கள் அத்தனை பேரையும் ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும். இவ்வளோ நாள் வெயிட்டை குறைக்க முடியாதுங்க, இந்த கடைசி மாதமாவது இந்த வருஷத்தில் குறைக்கணுங்கிறதுக்காக ஏன் மூலமாக இந்த சேலஞ்சு மூலமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாருங்க. தயவு செஞ்சு வேற ஒரு வாய்ப்பு வரும், நான் வெயிட்டை குறைச்சிடுவேன் நினச்சிட்டு அலட்சியப்படுத்தி இந்த சான்ஸை விட்டுட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நானும் ஏன் கையை பிடிச்சவங்களை இது வரைக்கும் ஏமாத்தினதும் கிடையாது, என்னை நம்பினவங்களை கைவிட்டதும் கிடையாதுங்க. தயவு செஞ்சு என்னை நம்பி என் கூட வாங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பாய்.